இதோட இந்த சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்ஸ் அலிலியானு சம்மந்தப்பட்ட போர்கள், ஏன்னா அதோடைய எல்லா ஆங்கிளும் நாம் அதில் எடுத்து விளக்கியாச்சு. இவங்க கேள்வி கேட்டுட்டு பதில் கொடுங்கிறாங்க. ஏற்கனவே நான் அதில் பதில் கொடுத்த ஒரு விஷயங்களை தான் இவங்க கேள்வியாக கேட்டுட்டு இந்த கேள்விக்கு பதில் என்னங்கிறாங்க. அதில் கொடுத்தாச்சு போய் பாருங்கன்னா எனக்கு டைம் பார்த்து சொல்லுங்க. நான் என்ன இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் வேலைக்காரன்னு என்னுடைய இத்தனாவது கிளிப்பில் இத்தனாவது நிமிஷத்தில் போய் பாருங்க. உங்கள்கிட்ட நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் உழைப்பதற்கு தயாராக இருந்தால் போய் பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க, நான் கொடுத்த பதில் சரியில்லைன்னு பாருங்க. அதை விட்டுட்டு நான் இவங்களுக்கு எடுத்து கொடுத்து ஹதீஸ் எடுத்து கொடுப்பாங்க. அலியில் இந்த விஷயத்தில் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா நீ ஹதீஸை எடுத்து நம்பர் சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். நான் ஹதீஸை எடுத்து கொடுக்க நான் உங்கள் வீட்டு வேலைக்காரனா? நான் போய் கிதாபை எடுத்துட்டு வந்து இங்கே புகாரில் 7410 ஹதீஸில் போய் பாருங்கன்ட்டு நீங்கள் போய் தேடி எடுங்க. எனக்கு என்கிட்ட சண்டை போடுறதுக்கு என்கிட்டயே கத்தி கேட்குறேன். கொஞ்சம் கத்தி கொடுங்க, கொஞ்சம் பணத்தை கொடுங்க, உங்களை நாங்கள் எதிர்க்க வேண்டியது இருக்குன்ட்டு. இவங்களுடைய நிலைமையை நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. அதனால இந்த சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இனி இவங்க விரும்புறது என்னன்னா நான் இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கணும்ட்டு, இந்த சப்ஜெக்ட்லயே நான் சுத்திட்டு இருக்கணும். என்கிட்ட ஒரே டாபிக் தான் இருக்கணும். என்கிட்ட நிறைய வேலை இருக்கு, ஆனா ஆற்றல் குறைவா இருக்கு, என்கிட்ட மேன் பவர் கம்மியா இருக்கு. அதனால நான் ஒரு வேலை செஞ்சாலும் ஆக்கப்பூர்வமா செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால இது மாதிரியான விமர்சனங்கள் நீங்க, அதனால இதுல உங்களுக்கும் ஒரு மெசேஜா சொல்றேன், மற்றவங்களுக்கு மறுப்பு போடக்கூடியவங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நான் எவ்வளவுதான் நீங்க மறுபடியும் இந்த கேள்விகள் எந்த ஆங்கிள் திருப்பி கேள்வி கேட்டாலும் பதில்ங்கிறது கியாமத் நாள் வரைக்கும் வரவே வராது. அதுக்கு காரணம் பதில் என்கிட்ட இல்லைன்ட்டு இல்லை, பதில் அதுல கொடுத்தாச்சு. அந்த பதில இல்லை, அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னா அது என்னுடைய குறைபாடு கிடையாது, அது நீங்க தான் பார்த்துக்கணும். அது மறுபடியும் ரிப்பீட் பண்ற எண்ணம் எனக்கு இல்லைங்கிறது நான் சொல்லிக்கிறேன். இதோட முடிச்சுக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.